நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்த படம் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் தனுஷை வச்சு வாத்தி படத்தை இயக்கிய டைரக்டர் வெங்கி அட்லூரியோட வாத்தி படத்துக்கு அடுத்ததா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் லக்கி பாஸ்கர் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் அஃபீஷியலாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. குட் நைட் படத்தை இயக்கிய படக்குழுவினர் அடுத்ததா மணிகண்டனை வச்சு இயக்கின படம் லவ்வர். லவ்வர் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மலையாள நடிகர் தொவினோ தாமஸோட நடிப்பில் அடுத்த படம் நடிகர். இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி வெளியாகியிருக்கு. படம் மே 3 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் எச் வினோத் அவர்கள் விஜய் கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்கிறதாவும் விஜய் அதை ஓகே பண்ணியிருக்கிறதாவும் இப்போ நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் எச் வினோத் அவர்கள் கமலஹாசனை வச்சு ஒரு அரசியல் படத்தை இயக்கிறதா இருந்தார். ஆனால் அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு தான் தெரிவிச்சிருந்தாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல். இப்போது எச் வினோத் அவர்கள் அதே அரசியல் கதையை தளபதி விஜய் கிட்ட சொல்லி ஓகே பண்ணியிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. தளபதி விஜயோட 69வது மூவி அவருடைய கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது எச் வினோத் அவர்கள் தளபதி விஜயை வச்சு ஒரு புதிய படத்தை இயக்க போகிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. தளபதி விஜயோட 69வது மூவியோட இயக்குனர் யாருன்னு அப்கமிங் டேஸில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். காமெடி நடிகர் சதீஷ் அவர்கள் லீடாக நடித்து அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வித்தைக்காரன். வித்தைக்காரன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. படம் அஃபிஷியலாக பிப்ரவரி 23 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து அஃபிஷியல் ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க.